ஆறு குளம் ஏரி குட்டை ஓடி பாய்கிற வாய்க்கால் எல்லாத்தையும் வித்து வீடு கட்டி கட்டணம் கட்டி தின்னாச்சு. அப்புறம் மழை பெய்யும் போது முன்னேற்பாடு செய்யவில்லை, அந்த ஏற்பாடு செய்யவில்லை. அதான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்க ஏற்பாடு. உங்களை எல்லாம் மூட்டையை கட்டி அனுப்புறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க புதுசு புதுசா யோசனை கொடுக்குறாங்க. கொசு கடிச்சா பக்கத்துல ஒரு விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருங்க ஆலோசனை. கொசு வலையிலே சட்டை தச்சு போட்டுக்குது. என்ன கொடுமை பாருங்க. இப்ப இருக்கிற அதிகாரம் நம்ம அதிகாரமா? ஐயா எடப்பாடி, ஐயா ஓபிஎஸ் அதிகாரம் நம்ம அதிகாரம்? அது ஒரு அடிமை அதிகாரம். பாவம். பினாமி சொத்து கேள்விப்பட்டிருக்கியா? பினாமி அரசு கேள்விப்பட்டிருக்கியா? இது ஒரு பினாமி கவர்மெண்ட். நாம சொன்னா சந்தேகப்படுறீங்க. அமைச்சரே சொல்றாரு இல்லையா, எங்களுக்கு மோடிக்கு எங்களுக்கு பக்கத்துல என்னவோ மோடி மோடி எங்களுக்கு மேல இருக்கும் பாத்துக்குவாங்க. நீ அதானியாரு அம்பானியாரு தனியா விமானம் வச்சு கூட பாரு, ஒரு கொசு கொன்னை போட்டு தள்ளிடும். நீ ஒன்னும் பண்ண முடியாது ராஜா. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அவர்களுக்கு சின்னம் தான் பிரச்சனை. சின்ன எங்களுக்கு தான், சின்ன உங்களுக்கு தான். ஆளு குறையலையா பிச்சு கீழே போட போறோம் பாரு. இந்த பக்கம் பிச்சு கீழே போட போறேன். காவிரிக்காக என் தாத்தன் போறான்னா, அப்புறம் எங்க அப்பன் போறான்னா, அப்புறம் எங்க அண்ணன் போறான்னா, இப்ப நான் போராடுறேன். நாளைக்கு என் பிள்ளையும் போராடுமா? இதான் கேள்வி. ஒருவனுடைய அரசியல், ஒருவனுடைய அதிகாரம், ஒருவனுடைய பொருளாதாரம், இது மூன்றில் ஏதாவது ஒன்று பிறரிடத்தில் இருந்தாலே அவன் அடிமையாகி விடுவான். ஆனால் பன்னெடுங்காலமாக என் இன மக்களுக்கு இது மூன்றும் வேற ஒருத்தன்ட்டே இருக்கு. மழை வெள்ளம் வந்துருச்சு, மழை கொட்டுது. எல்லாம் பெரிய பெரிய மேதைகள்லாம் நியாயமார்கள்லாம் வந்துட்டாங்க. நியாயமார்கள்லாம் முன்னெச்சரிக்கையா இல்ல, அரசு சரியா செயல்படல, அதை பண்ணல, இதை பண்ணல. தமிழ்நாட்டின் தலைநகர்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கா? சென்னையில பாதி சிங்கப்பூர் 45 நிமிடத்துல மொத்த சிங்கப்பூரையும் சுத்தி வரலாம். சாலையை இப்படி போட்டுக்கான், நடுவால மேடு வச்சு இப்படி போட்டுக்கான். 2 ஓரத்திலையும் வாய்க்கால் இருக்கு, நீர் வடிகிறதுக்கு. மேல இரும்பு தகடு மூடி, தண்ணி விழும் மழை அடர்த்தியா கொட்டும் போது கூட நீ எந்த தடையும் இல்லாம வாகனத்தில் போக முடியும். சரசரன்னு ஓடும். அங்கங்க போய் தேங்குறதுக்கு அங்க வடிகால் வச்சிருக்கான். நீ வச்சிருக்கியா? தின்னுட்ட எல்லாத்தையும். ஆறு குளம் ஏரி குட்டை ஓடி பாய்கிற வாய்க்கால் எல்லாத்தையும் வித்து வீடு கட்டி கட்டணம் கட்டி தின்னாச்சு. அப்புறம் மழை பெய்யும் போது முன்னேற்பாடு செய்யவில்லை, அந்த ஏற்பாடு செய்யவில்லை. அதான் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்க ஏற்பாடு. உங்களை எல்லாம் மூட்டையை கட்டி அனுப்புறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க பேசுறது கொசு கடிச்சிருச்சு. நீங்க எல்லாம் கூவத்துல தூக்கி போட்டு வரணும். இந்த வரை இந்த தண்ணீர் பொட்டலம் இதை வச்சு குடிக்கிற அப்படி கிடக்கும். இது மக்கி மண்ணோடு மண்ணா போ பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுங்கிறான். இது மேலே விழுகிற மழை துளி பூமிக்குள்ள போகாது. இப்படி நிலமெங்கும் நெகிழி குப்பைகளா இருந்தால் நிலம் எப்படி வளமாகும்? அதை பத்தி சிந்திக்க ஒருத்தரும் இல்லை. இது நீரை வடிய விடாது, ஓட விடாது, பிடிச்சுக்கிறோம். அங்க கொசு உற்பத்தி ஆகி வந்து கடிக்குது. ஐயோ கொசு கடிச்சு செத்து போயிட்டான். நீ அதானியாரு அம்பானியாரு தனியா விமானம் வச்சு கூட பாரு, ஒரு கொசு கொன்னை போட்டு தள்ளிடும். நீ ஒன்னும் பண்ண முடியாது ராஜா, ஒன்னும் பண்ண முடியாது. அவ்வளவு சுகாதாரமான நாடாக ஒரு நாடு இருக்குது. ஆனால் நாட்டில் ஒரு பேர் இருக்கு, ஸ்வச்ச பாரத், தூய்மை இந்தியா. என்ன பண்றாங்க? புதுசு புதுசா யோசனை கொடுக்குறாங்க. கொசு கடிச்சா பக்கத்துல ஒரு விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருங்க ஆலோசனை. கொசு வலையிலே சட்டை தச்சு போட்டுக்குது. என்ன கொடுமை பாருங்க. என்னென்னவோ நடக்குது. இந்த டெங்கு காய்ச்சல், டெங்குன்னு ஒண்ணு கொசு கடிக்குது அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமா இருக்கு. உலக நாடுகளிலிருந்து ஒருத்தன் கூட சுற்றுலா பயணி இந்தியாவுக்குள்ள வரமாட்டான். எத்தனாயிரக்கணக்கான கோடிகள் இந்த சுற்றுலா மூலமா பெறக்கூடிய இந்த அந்நிய செலாவணி, இந்த பணம் இழக்குதுன்னு பாரு. எவ்வளவு பெரிய பொருளாதார பின்னடைவு. இந்தியாவுக்கு போனா அது ஏன்டா கொசு கடிச்சிருந்தா செத்துருவோம்டான்னு வரமாட்டான். அற்ப கொசுவை கூட ஒழிக்க முடியல. கற்பிக்கல, மக்களுக்கு வாழ கற்றுக் கொடுக்கல. வாழ தெரியாத மக்கள், ஆள தெரியாத அரசு, இது ரெண்டுக்கு இடையில் நடக்கிற பெரும் போராட்டமா இருக்குது. இதுல இப்ப இருக்கிற அதிகாரம் நம்ம அதிகாரமா? ஐயா எடப்பாடி, ஐயா ஓபிஎஸ் அதிகாரம் நம்ம அதிகாரம்? அது ஒரு அடிமை அதிகாரம். பாவம். பினாமி சொத்து கேள்விப்பட்டிருக்கியா? பினாமி அரசு கேள்விப்பட்டிருக்கியா? இது ஒரு பினாமி கவர்மெண்ட், பிஜேபியினுடைய பினாமி.
நாம சொன்னா சந்தேகப்படுறீங்க. அமைச்சரே சொல்றாரு இல்லையா, எங்களுக்கு மோடிக்கு எங்களுக்கு பக்கத்துல என்னவோ ஒண்ணு மோடி மோடி எங்களுக்கு மேல இருக்கும் பாத்துக்குவாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அவர்களுக்கு சின்னம் தான் பிரச்சனை. சின்ன எங்களுக்கு தான், சின்ன உங்களுக்கு தான். ஆளுக்கு ஒரு இலையா பிச்சு கீழே போட போறோம், இந்த பக்கம் பிச்சு கீழே போட போறேன். சின்ன முக்கியம் இல்லை ஐயா, நல்ல எண்ணம் தான் முக்கியம். இங்க மக்களுக்காக தன்னலமற்று உண்மையும் நேர்மையாக உழைப்போம் என்கிற எண்ணம் தான் முக்கியம். ஏ சிக்கனா போன்லெஸ் சிக்கனு, ஏ பழமா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், ஏ பணமா கேஷ்லெஸ் எக்கனாமி. வாடா சிம்பிள்லெஸ் எலெக்ஷனுக்கும் கூப்பிடுறேன். சிம்பிள் இல்லாம வா, சின்னம் இல்லாம தேர்தலை சந்திப்போம். நீ 50 வருஷமா ஒரே சின்னம் வச்சிருப்ப, போன வாரத்தில் எனக்கு ஒரு சின்னம் கொடுப்ப. என்ன ஜனநாயகம்? சமமாக சரியான ஜனநாயகம் அது? எப்படி? நீ நல்லா ஜிம்முக்கு போய் கும்முன்னு உடம்பு ஏற்றிருப்ப, எனக்கு இடுப்புகளை வழங்காது. 2 பேரும் ஒரே கோட்டில் எப்படி ஓடுறது? சரியாவா? ஒவ்வொரு தேர்தலுக்கு நான் சொல்றேன், என்ன முறைக்கு வாங்குறேன். தொட்டதுக்கெல்லாம் அமெரிக்காவை சொல்றது, அமெரிக்காவை போல அப்படின்னு. அமெரிக்காவில் சின்னமா கொடுத்துக்கிட்டு இருக்கான், என்ன கொடுத்துறான் நம்பர் 108 28 அப்படி கொடு. எனக்கு ஒரு 1008 கூட கொடு, அவனுக்கு ஒரு 18 கொடு, 28 கொடு கொடு. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? படிக்காதவர்கள் எப்படி என்ன பார்த்து எப்படி வாங்க? ஏண்டா 70 ஆண்டுகள் விடுதலை பெற்ற இந்தியாவில் கல்வி கூட கொடுக்காம என்ன தகுப்பு? கெட்ட கெட்ட வார்த்தையா வருது. கோபத்தை குறைங்கிறேன். ஏன்னா இது கோவப்படுறேன். கோவப்படலைன்னா நான் ஏன் கோடம்பாக்கத்தில் இருந்திருப்பேன், இங்கே வரேன், அங்கே இருந்து படம் எடுத்து இருந்திருப்பேன். எனக்கு எதுக்கு கோவப்படாதீங்கிறான். பாரதி கோவப்பட கத்துக்குங்கிறாங்க, ரவுத்திரம் பழகுங்கிறான். இன்னொரு பாட்டம் பண்ண பழகடா பச்சை படுதலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். அவன் கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே, புகைவால் ஒரு புலியை உயர் குணமேவிய தமிழங்கிறான். அவன் அங்கிட்டு கதற கதற எங்க ஆத்தாள கற்பழிச்சு கொண்டா. அதை பார்த்துட்டு சும்மா இருறான்னா என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? நல்ல தாய் தகப்பனு பிறந்த எவனாவது இதெல்லாம் ஜெயித்துக்கிட்டு எப்படி இருப்பேன்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இதான் அடிமைங்கிறத. சென்னை அதனுடைய பூர்வீகுடி மக்கள் நம்மை வாழ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்பது மிக கொடுமையானது. என் வாழ்விடத்தை, பன்னெடுங்காலமாக நான் வாழ்ந்து வந்த இடத்தை நான் ஆக்கிரமித்தேன் என்று ஒரு பொய்யாக ஒரு குற்றச்சாட்டை, ஒரு பழியை சுமத்தி அரசு அத்துமீறி ஆக்கிரமிக்குது. அதுதான் பெரிய கொடுமை. கண்ணகி நகருக்கு, செம்மஞ்சேரிக்கு, கல்லுக்குட்டைக்கு நம் மக்களை தூக்கி அடிக்கும் போதெல்லாம் நாங்கள் போராட்டம் செய்தோம். ஆனால் அந்த போராட்டத்தை செய்வதற்கு அன்றைய அரசு அனுமதி கொடுக்கல. நாங்கள் ஒன்று சேர எங்களை கைது செய்து காவல் நிலையத்தில் கொண்டு வைத்து விட்டது. காவல் நிலையத்திற்கு உள்ளேயே நாங்கள் போராட்டம் செய்தோம். ஆனால் எந்த பயனும் இல்லை. கல்லுக்குட்டையில் வாழ்கிற மக்களை வெள்ள நேரத்தில் நான் போய் பார்த்தேன். எந்த அடிப்படை வசதியும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறை என்ன? மக்கள் அதிகமாக கூடுகிற இடங்கள்ல ஒரு சிறு கடைகளை போடுவோம், தாண்டி ஓட்டுவோம், அது மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருப்போம். திடீர்னு ஒரு இடம் 150-200 கிலோமீட்டருக்கு அங்க தூக்கி கொண்டு இரவோட இரவா இறக்கி விட்டா என்ன அடிப்படை கட்டமைப்பு இருக்கும்? என்ன இருக்கும்? குடிநீர் வசதி இருக்குமா? சாலை வசதி இருக்குமா? மின் வசதி இருக்குமா? எந்த வசதியும் இல்லாத இடத்துல கொண்டு மக்களை இறக்கி விட்டுறது. எப்படியோ போங்க. மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத, அக்கறையற்ற, பொறுப்பற்ற அதிகாரங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. திடீர்னு குடிசைகள் தீப்பிடிச்சு எரியும். பத்த வச்சது நம்ம ஆளுகளை தான் பத்த வச்சிருப்பான். அது அது அந்த இடத்த மக்களுக்கு வேற இடத்துல போய் குடியேறுங்க, நாங்க வீடு கட்டி கொடுத்துடுறோம் அப்படின்பாங்க. சரி, இந்த இடத்தை யாருக்கு கொடுப்பாங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாததுங்கிறான். சென்னை நகரிலேயே, தமிழகத்தின் தலைநகரிலேயே தமிழர்கள் யாரும் வாழக்கூடாது என்பதுதான் அவனுடைய திட்டமான முடிவு. அது நம்ம தெளிவாக விளங்கணும். இப்ப இந்த சட்டக்கல்லூரியை வேற இடத்துக்கு மாத்துறதுக்கான வேலை நடந்தது. அது காரணம் என்னன்னா, தலைநகருக்குள்ள இருக்குது. எந்த மக்கள் பிரச்சனைனாலும் பட்டுன்னு இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஓடி அந்த போராட்டத்துக்கு வந்துடுறான். அப்ப இந்த இடத்த தலைநகரை விட்டு வேற ஒரு இடத்துக்கு தூர தள்ளிட்டா அவன் போராட வந்தாலும் செய்தி உடனடியாக வராது. இப்ப நம்ம போராடிட்டு இருக்கோம், அத்தியாவசியமான மக்கள் பிரச்சனை. யாராவது பாப்பான்னு நினைக்கிறீங்களா? எந்த எந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தொண்டு, ஒரு சந்து, ஒரு மூளைக்கு நின்று போராடிட்டு போ.
இல்லைன்னா இந்த கலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இந்த வள்ளூர் கோட்டம் சுத்தி இந்த பாருங்க, இப்படி வேலையை போட்டு மூடிட்டு போயிடுது. இத போறவனுக்கும் சேர்த்தா நம்ம போராடிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காவலர்களை ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க காக்கி சட்டை போட்டாடிமே, நம்ம கருப்பு சட்டை போட்டாடிமே. ரெண்டாவது, இதுல ஒரு செய்தி என்னன்னா, நானாவது நினைக்கிறத பேசுறோம், அவங்க அதையும் பேச முடியாது, செய்ய முடியாது. இது ஒரு பிரச்சனை. இங்க எப்படிப்பட்ட தர்ம நியாயங்களோட அரசும் ஆட்சி நடக்குதுன்னு பாருங்க. எங்கு எளிய மக்கள், எங்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்கு வலிமையற்ற மக்கள் இருக்கிறாங்களோ அங்கதான் அவனுடைய தாக்குதல் தீவிரம் எடுக்குது. நல்லா கொஞ்சிக்கணும். வன்முறையிலே கொடுமையான வன்முறை எதுன்னா, எவன் தன்னை திருப்பி தாக்க மாட்டான் என்று தெரிகிறதோ அவன் மீது பயன்படுத்துற வன்முறை தான் உலகத்திலே மிக கொடுமையான வன்முறை. எளிய மக்கள், இவன் குரல்லாம் எடுபடாது, இவனுக்கென்று யாரு இல்ல, கேட்க ஆள் இல்ல அப்படிங்கறதுனால அந்த குடிசையை பிரிச்சு போடுறான். ஒவ்வொரு பிரச்சனையா நீ சொல்லிட்டே இருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு முடிவுதான், காவிரிக்காக என் தாத்தன் போராடினா, அப்புறம் எங்க அப்பன் போராடினா, அப்புறம் எங்க அண்ணன் போராடினா, இப்ப நான் போராடுறேன், நாளைக்கு என் பிள்ளையும் போராடுமா? இதான் கேள்வி. ஒவ்வொரு பிரச்சனையா முச்சந்தில் உட்கார்ந்து போராடி போராடிட்டு செத்து போக போறோமா? மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை. எங்க ஐயா நடராஜ ஐயா சொன்னாரு, அந்த பெரிய வரலாறு இருக்கு அவருக்கு. பஞ்சமி நிலம் மீட்புக்கு நான் போராடினேன், அதுல இருந்து சொல்லி வர்றாரு. 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள். இது யார்கிட்ட இருக்கு? தனிப்பெரும் முதலாளிகள்கிட்டையும் பெரும்பெரும் செல்வந்தர்களும் அந்த மக்களுக்கு இல்லாம மற்றவர்கள் ஆக்கிரமிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கான். ஜெயலலிதா அவர்கள் கட்டியிருக்க சிறிதாவூர் பங்களாவே பஞ்சமி நிலத்துலதான். பஞ்சமீன் நிறைய பேர் ஏதோ ஒரு பஞ்சமீன் புரியாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க, நினைக்க கூடாது. பஞ்சமர் ஒருத்தர் இருக்கான், பஞ்சமர். சுப்பிரமணிய பாரதி 2 பிராமணர்கள் பெரியவர்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, நாம பிரம்மன் தலையில இருந்து பிறந்தோம், சத்திரியன் தோல்ல இருந்து பிறந்தான், வைசியன் தொடையில இருந்து பிறந்தான், சூத்திரன் கால்ல இருந்து பிறந்தான். இந்த பஞ்சமன் இருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தான்னு கேட்க, அதான் சுப்பையா இருக்கான அவன்கிட்ட போய் கேட்போம்ட்டு பாரதி கிட்ட வர, பாரதி கிட்ட கேட்கிறாங்க, இந்த பஞ்சமரன் இருக்கான அவன் எதுல இருந்து பிறந்தான் சுப்பையா அப்படின்னு. அவன் மட்டும் தாண்டா அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் அது மாதிரி ஆத்தாவுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் தான் பஞ்சமன். அவர்களுடைய நிலம் அது இவன் கொடுக்கல, வெள்ளக்காரன் பார்த்து கொடுத்தது. சில அரசியல் அமைப்புகள் அதிகாரம் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும், இது என்ன செய்ய முடியும். ஒரு நாள் நமக்கு அதிகாரம் வரும், பஞ்சமி நிலம் மீட்புன்னு என்ன போராட்டம் நடத்துவோம், நம்ம மீட்போம், எடுப்போம், நமக்கு போக மிச்சது மற்றவனுக்கு. அதுதான் நம்மகிட்ட அதிகாரம் இருந்தா ஆதி குடிகளை, இங்க இருக்கிற பூலிகுடி மக்களை நம்ம இடம் மாற்றுவோமா, வேற இடம் தூக்கி கொண்டு போடுவோமா? ஒரு நாள் நிச்சயமா திருப்பி அங்க இருக்கணும், திருப்பி இங்க குடியேற்ற காலமும் வரும், நீ இங்கே இரு அப்படின்னு. அதனால தமிழன் தலைநகரம் தமிழனுக்காக இல்லாத மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், ஒருவனுடைய அரசியல், ஒருவனுடைய அதிகாரம், ஒருவனுடைய பொருளாதாரம், இது 3இல் ஏதாவது ஒன்று பிறரிடத்தில் இருந்தாலே அவன் அடிமையாகி விடுவான். ஆனால் பன்னெடுங்காலமாக என் இன மக்களுக்கு இது 3ம் வேற ஒருத்தன்ட்டே இருக்கு. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நமக்கிட்ட ஒரே பிரச்சனை, அம்பேத்கர் படம், அம்பேத்கர் பேரு, இது 2 ஒண்டி சேர்த்திருக்கமே ஒழிய தத்துவத்தை கருத்தியலை கற்பித்தோமாங்கிறதான் பிரச்சனை. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அதிகமா பிள்ளையார் சிலை வச்சுக்கிட்டு தலையில காவித்தூள கட்டிட்டு போயிட்டு இருக்கிற யாரு? நம்ம போய் தான் போறோம், நம்ம தான் போறோம். காரணம் என்ன? அம்பேத்கரை கற்பிக்கல. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. நீ யாரோ ஒருவருக்காக உழைக்கிறோம், வேலை செய்கிறோம் என்கிற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் எண்ணமும் உனக்கு இருக்கணுங்கிறாரு. நான் யாருக்காக வேலை செய்யல, நான் பிறந்த மதிப்பு மிக்க என் இனத்திற்காக வேலை செய்கிறேன் என்ற பெருமிதம் உனக்கு இருக்கணும். அம்பேத்கரை புரட்சியாளர்னு ஏன் சொல்றோம்? மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், மக்களுக்கு போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். அந்த அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கரை புரட்சியாளர். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான். எத்தனை காலமா சொல்லிருக்க, நீ அடிமை நான் அடிமை. எங்க ஐயா நடராஜன் சொல்ற மாதிரி சாதிய விடுதலை, மத விடுதலை, சமூக விடுதலை எப்படி சாத்தியமாகும்? ஒரு தேசிய இனமே அடிமைப்பட்டு கிடக்கிற போது அந்த இனத்திற்குள்ளே இருக்க சாதி சமூகம் எப்படி மேம்பட முடியும், விடுதலை அடைய முடியும், எப்படி உரிமை பெற முடியும்? அப்ப 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான்,
5 ஏக்கரை அடமானம் வச்சிட்டான். அடமானம் வைத்த நிலத்தை மீட்காமல், அதை மீட்க போராடாமல் அண்ணன் தம்பி 5 பேரும் எனக்கு 2 ஏக்கர், எனக்கு 3 ஏக்கர், எனக்கு நான் தான் மூத்தவன், எனக்கு 4 ஏக்கர் சண்டை விட்டா எப்படி வரும்? முதல்ல அடமானம் வச்ச நிலத்தை மீட்கணும் ராஜா. அப்புறம் தான் பங்கு போடுறத பத்தி பேசணும். ஒரு தேசிய இனமே உரிமை இழந்து, இன உணர்வு இழந்து, மானங்கட்டு அடிமைப்பட்டு கிடக்குது, அதிகாரமற்று நிக்குது.